திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எல்லாராலையுமே பட்டம் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தானே, பாராட்டக்கூடிய விஷயம் தானே. ஆனா அவர் சொன்ன விதத்துல நெட்டிசன்கள் போட்டு பொளந்து எடுக்கிறாங்க. என்ன சொன்னாருன்னா, இப்பெல்லாம் நாய் கூட டிகிரி வாங்குது, இன்ஜினியர் ஆகுதுன்ட்டு. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை. இப்போ இதே வார்த்தையை நாம சொல்லலாமா, நாய்கள்லாம் எம்எல்ஏ எம்பிஸ் ஆகுதுன்ட்டு. இதை நான் ட்விட்டர்ல பார்த்ததான். இப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுது மக்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கு, அதே மாதிரி தான் மக்களாக்கி நமக்கும் கோவம். இது என்ன நிறைய பேர் சொல்றாங்க, கல்வியை கொடுத்துட்டதால அவங்க ஏதோ பிச்சை போட்டதா சொல்றாங்க. அதுதான் தப்பு. இப்போ மேட்டர் என்னன்னா, திமுக அரசு எந்த அளவுக்கு கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் நம்ம பாராட்டுறோம். அதே அளவுக்கு இந்த மாதிரி சில்லறை வேலை பார்க்கக்கூடிய ஆட்களை பார்க்கும்போது ரொம்ப எரிச்சல். பொன்முடி அவர்கள் சொன்னது தானே ஓசி பஸ்ன்னு. இது எல்லாமே நமக்கு சேரக்கூடிய உரிமை. ஏன்னா இப்ப அரசாங்கம் ஒண்ணு பண்ணுதுன்னு வைங்களேன், இப்ப விஜய் அவர்கள் ஒண்ணு பண்றாருன்னு வைங்க, அவர் அரசியல் ஆதாயத்துக்காகவே பண்ணட்டுமே. அவரு பண்றது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் இந்த சென்ஸ், அவருடைய காசுல இருந்து எடுத்து பண்றாரு. அப்படித்தானே அவருடைய படங்களை நாம தான் பார்க்கிறோம், நம்மளுடைய வரி படம் தான் என்றாலும் அவர் சம்பாதிச்சதுல இருந்து எடுத்து பண்றாரு. ஆனா அரசாங்கம்ன்றது அப்படி கிடையாது. அரசாங்கம் பண்ண வேண்டியது கடமை. அது ஒன்னும் சலுகையோ பிச்சையோ ஒரு தானமோ கிடையாது.